வணக்கம். லாஸ்ட்டா வந்து பச்சை வைக்கோல் வச்சு நம்ம பெட்டு போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. அத வந்து க்யூர் பண்றதுக்கான சில விஷயங்கள் பண்ணியிருந்தோம். அது ஈல்டு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்துருச்சு. பட் ரொம்ப டிலேயா வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் கிட்ட தான் பட்ஸ்லாம் நெறைய வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ பட்ஸ் வந்து ஈல்டும் எடுத்துட்டோம். நல்லாவே வந்திருக்கு. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பட் பச்சை வைக்கோல்ல போடலாமான்னு கேட்டா போடாதீங்க. என்னைய பொறுத்தவரை 100% போடாதீங்க. வேற வழியே இல்ல போட்டாச்சு அப்படின்னா, ஸோ அத எப்படி மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்தடுத்து பச்சை வைக்கோல் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. பட் பச்சை வைக்கோல்ல போட்டும் நம்ம ஈல்டு எடுத்தாச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்து மெயின்டெயின் பண்ணா அதுலயும் ஈல்டு எடுத்துடலாம். ஆனா பச்சை வைக்கோல்ல போடாதீங்க. போட்டீங்க அப்படின்னா, ஸோ அத எப்படி மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுல ஈல்டு எடுக்கலாம். ஈல்டு நல்லாவே வந்திருக்கு. எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல. நல்லா பட்ஸ்லாம் நெறையாவே வந்திருக்கு. நமக்கு மார்னிங் வந்து கரண்ட் இல்ல. ஸோ அதனால தண்ணி அடிக்காதனால கொஞ்சம் ஒரு மாரி டல்லா தெரியுது. மத்தபடி பட்ஸ் நெறையா வந்திருக்கு. எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஈல்டும் நல்லா பெருசு பெருசா வந்திருக்கு. இது ஃப்ளோரிடா வெரைட்டி தான். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல